சரி அப்படியே சரி சீத்தை வாழ்க்கைதான் இப்படி போயிடுச்சுன்னு அப்படியே மதுரை பக்கம் போனா, மதுரை பக்கம் ஒரு கதாபாத்திரத்தை தேடி போன. நீ ஏமா பெரம்பலூர்ல இருந்து மதுரை பக்கம் வர? பெரம்பலூர்லயே அந்த மதுரையை எடுத்த கண்ணகி வீற்றிருக்கிறாள் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவிலில் வீற்றிருக்கின்ற தெய்வம் மதுரையை எரித்த கண்ணகிதான். ஆமா, மதுரையை எரித்த கண்ணகி அங்கிருந்து ஆக்ரோஷமா நடந்தே வந்தாளாம். இறுதியே தங்கிய காலம் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவில். அந்த மலையில் தான் அவள் வாழ்ந்திருக்கிறாள், அங்குதான் இருந்திருக்கிறாள். அவளை நினைவாகத்தான் ஒரு மன்னன் அந்த கோவிலை கட்டி இருக்கிறார். இந்த கண்ணகியும் அந்த சிலப்பதிகாரத்தை எடுத்து செல்கின்ற ஒரே ஒரு கதாபாத்திரம். கண்ணகி இல்லை என்றால் சிலப்பதிகாரம் உண்டா? அதனுடைய சிலப்பதிகாரத்துல என்ன இருக்கு? சிலம்பு. சிலம்பு யார் அணிவது? ஆண்களும் அணிவார்கள், பெண்களும் அணிவார்கள். ஆனால் இந்த கதை முழுக்க முழுக்க கண்ணகியவே மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் கண்ணகி அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்ப கூட நிறைய ட்ரெண்ட் ஆச்சு, நிறைய பேர் பேசினாங்க, நான் கண்ணகியாக வாழ்கிறேன். கண்ணகியாகலாம் வாழ முடியுமா? முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. கண்ணகி என்ன செய்தால்? கணவன் செய்த தவற்றை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார். கண்ணானாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நீ எவ்வளவு நேரம் எங்க வேணா இருக்கியா, இருந்துக்கோ, நீ எப்ப வீட்டுக்கு வரியா வந்துக்கோ என்று இருந்த அந்த கண்ணகி போல வாழ முடியுமாக்கலாம்? கண்ணகியால வாழ முடியாது. தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம்? கேட்போம். நாங்கெல்லாம் புதுமை கண்ணகிகள். அந்த பழங்கால கண்ணகிலாம் கிடையாது, புதுமை கண்ணகிகள். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு இலக்கியத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்ல போனா, கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவளுடைய கற்புக்கு பாதகம் ஏற்பட்டது போல எதுவுமே இந்த சிலப்பதிகாரத்தில் இல்லையே. கற்புக்கரசி சீதான் வேணா சொல்லலாம். ஏன்னா ராவணன் சிறைபிடித்து சென்றிருந்தான், அவள் ராமனையே நினைத்து வாழ்ந்திருந்தால் கற்புக்கரசி சீதான் சொல்லியிருக்கலாம். கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கணவர் எந்த தவறு செய்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதும் கணவனை நீ தெய்வமாக தொழுதாய் என்றால் நீ கற்புக்கரசி என்று புகழப்படுவாய் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை கண்ணகிதான் அப்படி சென்று வந்திருந்தால் கோவலனுக்கு கற்புக்கரசன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்குமா? எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த இலக்கியங்களில் கொட்டி கிடக்கிறது. கண்ணகி என்ற ஒற்றை கதாபாத்திரத்தை வைத்து அவளையும் பாவமாக வைத்து அந்த மிகச்சிறந்த காப்பியத்தை எழுதி முடித்து ஒரு மிகச்சிறந்த வரலாற்றை நமக்கு சுவாரஸ்யமாக கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கதாபாத்திரம் கண்ணகி. கண்ணகி இல்லை என்றால் அந்த சிலப்பதிகாரம் இருக்கிறதா? இல்லை.